கலாத்தியர்களுக்கும் 3வது அதிகாரம் 13-14 வாசிப்போம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 13-14. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தில் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் பிரஜாதிகளுக்கு வரும்படியாகும். ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினால பெறும்படியாகவும் எப்படி ஆயிற்று. 14 வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால பிரஜாதிகளுக்கு வரும்படி. முன்ன என்ன பண்ணப்பட்டது? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி. ஏன் சாபம் ஆனாரு? நியாயப்பிரமாணம் சொல்லுது, நியாயப்பிரமாணத்தை மீறுறது பாவம். பாவம் செய்தவன் சபிக்கப்பட்டவன், சபிக்கப்பட்டவன் பூமியில வாழக்கூடாது, சாகணும். இதுதான் பிரமாணம். அப்படிப்பட்ட பிரமாணத்திலிருந்து நம்ம மீட்டு எப்படி பாவம் செஞ்சா சாகணும் அப்படிங்கிற தீர்மானங்களும் பிரமாணங்களுக்கு மத்தியில கர்த்தர் நம்மை மீட்டு நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்ம என்ன பண்ணிட்டார்? நீங்களாக்கி மீட்டு விட்டார். எதுக்காக மீட்டாரு? சும்மா மீட்டு விட்டுட்டு ரட்சிக்கப்பட்டீங்கப்பா, எப்படி பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டா அதுக்கப்புறம் நமக்கு ஒன்றுமே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசு மூலமாய் நமக்கு வரும்படியாக. அப்படின்னா ஆபிரகாமுக்கு என்னெல்லாம் வாக்கு பண்ணினாரோ அந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு நமக்காக சாபமானார். அப்போ அவர் சாபமானது நாம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு. அதனால தான் நம்ம ஒரு பகுதியை பார்த்து வரோம், வேதனை இல்லாத ஆசீர்வாதம். ஆசீர்வாதம்னாலே அது கூட வேதனை சேராது. ஒருவேளை வேதனை வந்தால் ஆசீர்வாதம் வேதனையை கொண்டு வரல, ஆசீர்வாதத்தின் நிமித்தம் வேதனை நம்முடைய வாழ்க்கை வந்து சந்திக்கும். வித்தியாசம் புரியும் நினைக்கிறேன். அதாவது ஆசீர்வாதம் வந்தாலே உங்களுக்கு வேதனை வரும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதுனால ஒருத்தருக்கு பொறுக்காது, கொஞ்சம் வேதனை கொண்டு உள்ள சேர்க்கணும்னு பார்ப்பான். நீங்கள் எப்படி மனசு உடஞ்சு போகணும், தைரியத்தை இழந்துடணும், விசுவாசிக்க விட்டுடணும், முன்னேற முடியாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரணும். அதுதான் அவனுடைய திட்டம். நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிற யோபுவை பாருங்க, நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறாரு. ஒருத்தன் கண்ணு வச்சுட்டான், உடனே வந்து சொல்கிறான், நீ எல்லாத்தையும் ஆசீர்வச்சிருக்கீங்கல்ல, நீ மட்டும் அதான் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு வந்து நிற்கிறான். எப்பயுமே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய மக்களை பார்த்தீங்கன்னாலும் அல்லது பொறாமையான சூழல்களும் நீங்கள் விழுகணும்னு ஆசைப்படுற ஒரு மக்கள் கூட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காதீங்க, அங்கே அவங்க கிடையாது, அவங்களுக்கு பின்னாடி ஒருத்தர் வந்து நின்றுட்டு அவங்களை அப்படியே நடத்துறதுக்கு, உங்களை பலவீனப்பட்டு உங்களை தைரியத்தை உடச்சி போகிறதுக்கு எல்லாம் முயற்சி பண்ணுவாங்க. அப்போ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிக்கணும். அப்போ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிக்க வேண்டியது எப்போ தெரியுங்களா? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் விசுவாசம் பயணப்பட்டு வந்துட்டீங்க, இத்தனை வரைக்கும் நடத்திட்டு வந்திருக்கிறாரு. நீங்கள் தான் நடந்து வந்தீங்க, உங்களை யார் தூக்கி தோண்ட வச்சுதான் தூக்கி வரல. கர்த்தரை கூட்டு வந்திருக்கிறாரு, கர்த்தர் பலம் கொடுத்தாரு, கர்த்தர் ஞானத்தை கொடுத்தாரு, இது வரைக்கும் வர வச்சாரு. இவ்வளவு தூரம் நடந்து வந்த நீங்கள் உங்களால் அடைய முடியாதுன்னு எப்படி ஒரு முடிவுக்கு வர்றீங்க? யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் நல்லா வெளில ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சூப்பராக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆரம்பம் வந்து ரொம்ப நல்லா ஆரம்பிப்பாங்க, பிரம்மாண்டமாக. முடிவு இருக்காது, பாதியில் நின்று போயிடும், பாதியில் நடக்காது, பாதியில் விட்டுருவாங்க. ஆனால் கர்த்தருக்குள்ள வாழ்க்கை மட்டும் பார்த்தீங்கன்னா ஆரம்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்பமாக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். மொதல் ஆண்டவரை வந்து அறிந்து கொள்ளும் போது, விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது, ஆண்டவர் நடக்க ஆரம்பிக்கும் போது நம்மளால் என்ன செய்ய முடியும்னு யோசிப்போம். நமக்கு அவ்வளோதான், இந்த வாழ்க்கை அப்படியே பழகி போச்சு, இதோடய வாழ கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனசு தோடும். இல்லை, கர்த்தர் ஒரு பெரிய வாழ்க்கைக்காக நம்மளை ஆயத்தப்பட்டு வைத்திருக்கிறார். அதுக்காக தான் மீட்டு இருக்கிறார், அதுக்காக தான் மறுரூபமாக்கி வைத்திருக்கிறார். இங்கே இயேசு சாபமானார். ஏன் சாபமானார்? நியாயப்பிரமாணத்தின்படி நாம் தண்டிக்கப்பட வேண்டியவங்க நம்ம சாபத்தை இயேசு எடுத்துக்கொண்டார். அப்படின்னா ரொம்ப எளிமையாக ஒத்தரைன்னு சொல்கிறேன், சாபம் ஆசீர்வாதத்தோடு கூட சேர்ந்து வர்றது இல்லை. சாபம் ஆசீர்வாதம் வர்றதுனால சாபம் வருது, ஆசீர்வாதம் வர்றதுனால உங்களுக்கு வந்து வேதனை வருதுன்னு சொன்னால் ரெண்டும் கிடையாது. ஆசீர்வாதம் வர்ற இடத்துக்கு ஆசீர்வாதம் மட்டும்தான் வரும், ஆசீர்வாதத்தோட வேதனை வராது. வேதனை ஒருத்த கொண்டு வந்து இந்த ஆசீர்வாதத்தை மேலே உங்களை சந்தேகப்பட வைக்க முயற்சி செய்கிறான். அப்போ ஆசீர்வாதமாக நீங்கள் இருக்கணுங்கிறது தேவனுடைய சித்தம். மனுஷன் உண்டாக்கினார், ஆசீர்வதித்தார். ரைட் தானே? ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. முதல்ல அங்கிருந்து ஆரம்பிப்போம்.
ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் எப்படி ஆசீர்வதிக்கிறான்னு பார்த்தாலே தெரியும் கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். 1:28 பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். சில பின்பு தேவன் என்ன சொல்ற, பின்பு தேவன் அவனை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதிச்சிட்டாரா? ஆசீர்வதிக்கும் போது என்ன கூடவே கொஞ்சம் வேதனை வச்சுக்கோ, கஷ்டத்தை வச்சுக்கோ, பலவீனத்தை வச்சுக்கோ நான் கொடுத்தாரு இல்லையே. ஆசீர்வதிக்க மட்டும்தான் செஞ்சாரு. அப்ப நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஆளு, இந்த ஆசீர்வாதம் உனக்குள்ள தொடர்ந்து தங்கி இருக்கணும்னா ஆசீர்வாதத்துக்கு எதிராக இருக்கிற இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருஷத்து மேல உன் கண்ணை வைக்காத, மற்றவங்க மேல கண்ணை வைக்காத, அதை பத்தி யோசிக்காத, அதை செய்ய முயற்சி செய்யாத. ஏன்னா உனக்கு முன்னாடி என்ன இருக்கு? நன்மை தீமையும் இருக்கு, ஆசீர்வாதமும் இருக்கு. நன்மை இருக்கு, தீமை இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு, சாபம் இருக்கு. அப்ப சாபம் எதனால வருது அப்படின்னா நாம் தெரிந்து கொண்டதனால் வருது. சொல்லுங்க, சாபம் தானா வரல, என் தெரிந்தெடுப்பு தான் சாபத்தை. அப்ப நான் தெரிந்தெடுக்கும் போது தெளிவா இருக்கிறேனா? என்னுடைய தெரிந்தெடுப்பு ஆசீர்வாதமா இருக்குதா? என் தெரிந்தெடுப்பு உயர்வுக்கானதா இருக்குதா? மேன்மையானதா இருக்குதா? நான் தான் கவனமா ஆமே. இங்க சொல்றாரு, அவர்களை எப்படி ஆசீர்வதிக்கிறாரா? முதல்ல சொல்லுங்க, பழுகி எப்படி இருக்கணும்? நீங்கள் பழுகணும்னா ஃப்ரூட்ஃபுல். நம்ம எப்படின்னா ஒரு மரத்தை நட்டு ஒரு பூச்செடியை வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பூச்செடியை வச்சு நட்டு அது தண்ணி ஊற்றுறீங்க. எதுக்கு ஊற்றுறீங்க? கொஞ்சம் பூ வேணும், அதை வளர்த்து அதை கொஞ்சம் பூ எடுக்கணும். மொதல் பூ வரும்போது உங்கள் சந்தோஷம் எப்படி இருக்கும்? நீங்கள் வச்ச ஒரு செடியோ மரமோ முதல்ல பூ வச்சு பிஞ்சு வச்சு கொஞ்சம் பழம் வந்துச்சு, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? நான் வெள்ளால் பட்ட உழைப்பு, இதை கேர் பண்ணதுக்கு எனக்கு பலன் வந்திருக்கு அப்படிங்கிற உங்களுக்கே சந்தோஷமா இருக்கும். அது ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்க. நான் வச்ச செடியில் முதல்ல முளைச்சிருக்கு பாருன்னு படம் போட்டு காட்டுவீங்க. எதுக்கு? உங்கள் உழைப்பில் வரக்கூடிய அந்த பலன் இருக்கு இல்லையா, ஃப்ரூட்ஃபுல். அப்படின்னா பழுகிறதுனா ஒரு விதையை வச்சிங்க, இப்போ ஒரு மொத்த செடியாக நட்டீங்க, அந்த செடியிலேருந்து எத்தனை பூ மலர்ந்துருக்கு, நிறைய வர வர எத்தனை பூக்கள் பூக்குதோ, எத்தனை விதைகள் உண்டாகுதோ அவ்வளவு கவனம் அதனுடைய தோட்டம் விருத்தி அடைஞ்சுக்கிட்டே. ஒரு செடியை நட்டு வச்சுருப்பீங்க, அதுலேருந்து வரக்கூடிய விதைகள் பக்கத்தில் விழுந்து நிறைய வருஷம் முடிச்சு ஒன்று தான் வச்சோம், இவ்வளோ வளர்ந்துருக்குது அப்படின்னா நீங்கள் வச்ச ஒரு செடி இவ்வளவு பழுகி இருக்கு அப்படின்னா ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்குது. ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்குன்னா பலன் கொடுக்குது. பழுகின்னா பலன் கொடுத்தல். எல்லாம் சொல்லுங்க, பலன் கொடுக்கணும். முதல்ல என்ன சொல்கிறாரு? பி ஃப்ரூட்ஃபுல். ரெண்டாவது சொல்கிறாரு பெருகு, பழுகணும், பெருகணும். அப்படி பெருகணும்னா மல்டிப்ளை. 1 2 ஆகணும், 2 4 ஆகணும், 4 16 ஆகணும், 16 இப்படி பெருகிட்டே போடும். இன்ட்டு அப்போ முதல்ல யோசிங்க, ஆபிரகாமை அழைத்தார், அவனை ஆசீர்வதித்தார், மொத்த பிள்ளையை கொடுத்தார். எத்தனை பிள்ளை? ஒரு பிள்ளை. அப்போ இன்னொரு பையன் இருந்தானப்பா, அது கணக்கிலே கிடையாது. ஏன் கணக்கிலே கத்தர் வைக்கல? ஆபிரகாமை ஒரு ஆசீர்வாதமான மனிதனாக ஆக்க வேண்டும் சொன்னதுக்கு ஆசீர்வாதத்தின்படி பிறந்த பிள்ளைதான் ஈசாக்கு. ஆனா இஸ்மவேலு மனைவியுடைய அரேஞ்ச்மெண்ட் படி ஒரு குழந்தை பிறந்துச்சு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவன் உனக்கு வாக்கு தத்தத்தின் பிள்ளை அல்ல, நீ பெற்றெடுப்ப பாத்தியா, நீயும் சாராலும் பெற்றெடுப்பீங்களா, அந்த பிள்ளை தான் வாக்கு தத்தத்தின் பிள்ளைங்கிறார். அப்படின்னா உங்களுடைய எல்லா அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் கர்த்தர் வாக்கு தத்தமா எடுத்துக்கிறது கிடையாது. நான் வாக்கு தத்தம் பண்ணி சொன்னவைகள் மட்டும்தான் உங்க வாக்கு தத்தம். நான் வாக்கு தத்தம் பண்ணி சொல்லாத எது உங்க வாழ்க்கையில வாக்கு தத்தம் கிடையாது. அப்ப நாம தெரிஞ்செடுக்கலாமா? தெரிஞ்செடுக்கலாம். நமக்கு ஆசீர்வாதம் உண்டாக பிள்ளை இருந்ததா? ஆமா, பிள்ளை இருந்தது. அந்த பிள்ளை பெரிய ஜனமா பெருகி இருக்குது அந்த உலகத்துல. ஆமா, பெருகி இருக்குது. கோடிக்கணக்கில் இருக்குதா? ஆமா, கோடிக்கணக்கில் இருக்குது. கோடிக்கணக்கில் பெருகி இருக்கு ஆபிரகாமுடைய அந்த பிள்ளையும். ஆனாலும் அந்த பிள்ளை வாக்கு தத்தத்தின் பிள்ளை கிடையாது. எதுதான் வாக்கு தத்தத்தின் பிள்ளை? உன் கர்ப்ப பிறப்பான பிள்ளை தான் உனக்கு வாக்கு தத்தத்தின் பிள்ளையா இருப்பான்னு சொன்னார் பார்த்தீங்களா? அதன்படி பிறந்த ஈசாக்கு தான் ஒரு பிள்ளையா பிறந்தான். அந்த ஒருத்தருக்கு 2 பிள்ளையை கொடுத்தாரு. அந்த 2 பிள்ளையில பல சந்ததி. அந்த 2 பிள்ளையில ஒரு பிள்ளை தெரிந்தெடுத்தார். அந்த ஒரு பிள்ளைக்கு 12 பிள்ளைங்க.
அந்த பக்கம் ஒருத்தர் பத்தி கணக்கிலே சொல்ல மாட்டேங்கிறார். பணத்தை பத்தி ஆசீர்வாதத்தை பிடிக்கிட்டானே அப்படின்னு சொன்ன ஏசாவை பத்தி கணக்குல எங்கேயுமே பெருசா பேச மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவர் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை அல்ல. கர்த்தர் இப்படி சொல்றாரு, நான் யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன். அப்படி என்னங்க அப்படி என்னங்க வெறுக்கிற மாதிரி என்னங்க அப்படின்னா எல்லாத்துலயும் அலட்சியம், எல்லாத்துலையும் அலட்சியம். ஆசீர்வாதத்தின் மேல கவனமே கிடையாது அவனுக்கு. இன்னைக்கு நான் இன்னைக்கு எனக்கு ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிடணும், நான் செத்து போயிடுவேன். அதுக்காக என்ன பண்றேன், இந்த வீட்டில் மூத்த பிள்ளை என்கிற உரிமைக்குரிய ஆசீர்வாதமாகிய சேஷ்ட புத்திர பாகம் என்று தேவன் கொடுத்தது. மூத்த பிள்ளைக்கு 2 பங்கு, மூத்த பிள்ளைக்கு இது கடவுள் கொடுத்தது. எனக்கு 2வது பங்கு வேணாம் ஐயா, இந்த ஐயா வச்சுக்க, எனக்கு சாப்பாடை கொடு. சாப்பாட்டுக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு கொடுத்துட்டான். அதனால தான் யாக்கோபுக்கு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தா அந்த ஆசீர்வாதத்தின் மேலே போட்டி, ஆசீர்வாதத்தின் மேலே கவனம், அது மேலே கவனமாக இருந்தான். அது பெற்றுக்கொண்ட வழிகள் தப்பாக இருக்கும். அந்த பெற்றுக்கொண்ட வழிகள் தப்புங்கிறதையும் காமிச்சார். 20 வருஷம் நல்லா பக்கமாக 14 வருஷம் ட்ரைனிங் கொடுத்தாங்க கிரவுண்டில். 14 வருஷத்தில் தெரிஞ்சு போச்சு நம்ம எடுத்த முயற்சியெல்லாம் தப்புடாது. அப்புறமா 6 வருஷம் ஆசீர்வதிக்கிறாரு. ஆசீர்வதிச்சு தான் திருப்பி வராரு. ஆனால் வந்ததுக்கப்புறம் சொல்கிறா, வந்தப்பா ஒன்று நல்லா தெரியுது, இல்லை இல்லை இது கிடையாது ஆசீர்வாதம், என் தேவன் என்னை ஆசீர்வதிக்கணும். அதனால திரும்ப காலத்தை பிடிச்சுக்கிறான். ஆண்டவர் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய அப்படி என்ன அர்த்தம், நான் வெறுங்கையா போனேன், 2 பரிவாரத்தோட திரும்பி வந்திருக்கேன். ஆனா அந்த உலக ஆசீர்வாதம் கிடையாது, நீர் என்னை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் தான் நிரந்தரமான ஆசீர்வாதம். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் தான் முக்கியம்னு அவளை பிடிச்சுக்கிறான். பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. நேற்று 1ஆம் நம்பர் பணக்காரன், இன்னைக்கு 1ஆம் நம்பர் ஏழை ஆயிடுவாங்க. இன்னைக்கு 1ஆம் நம்பர் ஏழை இருக்கும், நாளைக்கு பெரிய 1ஆம் நம்பர் பணக்காரன் ஆயிடுவாங்க. இந்த பணம் என்கிறது மனிதன் கரத்தில் வந்து போகிற ஒரு பொருள், அது நிரந்தரம் அல்ல. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஆமே. அப்ப கர்த்தர்களை ஆசீர்வதித்தா தான் நீங்க ஐஸ்வர்யவான்கள் ஆக முடியும். இதுல அடுத்த வாரத்தில் இதை கொடுத்து கொஞ்சம் ரொம்ப விளக்கமாக நான் கொஞ்சம் பேசுறேன். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல 5 விதமான காரியத்தை சொல்லிக்கிறாங்க. முதல்ல பழுக வேண்டும், அப்படின்னா ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கணும்னு மனுஷன் ஆசை வச்சிருக்கிறார். நல்லா யோசிங்க, ஆமை ஃப்ரூட்ஃபுல். நான் உண்மையிலே நான் பழுகுகிறேனா? நேற்று இருந்த ஆவிக்குரிய நிலைமையை விட இன்னைக்கு ஆவிக்குரிய நிலைமையில் நான் வளர்ந்துருக்கிறேனா? நேற்று இருக்கிற விசுவாசத்தில் இன்னைக்கு நான் வளர்ந்துருக்கேனா? நேற்று இருக்கிற ஊழியத்தின் நிலைமையில நான் வளர்ந்துருக்கிறேனா? நேற்று இருக்கிற கிருபையில் நான் இன்னைக்கு வளர்ந்துருக்கேன். பழுகிறதுன்னு சொன்னால் நீங்கள் பயனுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? உங்கள் வீட்டுக்கு பயனா, உங்கள் மூலமாக ஊழியத்துக்கு பயனா, உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பயனா, உங்கள் மூலமாக உங்கள் சந்ததிகளுக்கு பலனாக இருக்கீங்களா, ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கீங்களான்னு யோசிங்க. அப்போது மனிதனை ஆசீர்வதிக்கும் போதே நீங்கள் பலன் உள்ளவர்களாய் பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ நீங்கள் உங்களையே டெஸ்ட் பண்ணி பாருங்கள். என்னை நானே சீர்தூக்கி பார்த்து கொடுக்குறேன். நான் மக்களுக்கு பலன் உள்ளவனாய் பலன் கொடுக்கிறவனாய் நானே பழுகுகிறவனாய் இருக்கிறேன். ஐ எம் மை ஃப்ரூட்ஃபுல். எனக்குள்ள வரங்களும் கிருபைகளும் பெறுவது மட்டும் இல்லை, நான் வளர்றேனா? நான் என்னுடைய வாழ்க்கையை பார்க்குறவங்க சொல்லணும், இவரை மாதிரி வாழணும்னு சொல்லணும். அப்படி ஒரு வாழ்க்கையை தாக்கத்தை நான் உருவாக்குறேனா? என்னுடைய விசுவாசத்தின் வாழ்க்கை முறை மற்றவருடைய வாழ்க்கையில மாற்றுவதற்கு ஏதுவாக பலன் கொடுக்குதாங்கிறது ரொம்ப முக்கியம். ஒருவேளை என் வாழ்க்கையில் பலன் இல்லாத நிலைமை இருந்துச்சுன்னா நான் என்னை சீர்தூக்கி பார்த்து நான் பலன் கொடுக்கும்படியாய் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நான் பலன் கொடுக்கும்படி ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன். ஆகவே நான் பலன் கொடுக்கணும். ஆமே. அப்ப என்னன்னா, நான் பலன் கொடுக்கணும், பழுகணும். அப்படின்னா கர்த்தர் அப்படி ஆசீர்வதித்திருக்காருன்னா பலன் கொடுக்கணும். முதல் விஷயம் பழுகணும். பழுகணும்னா ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கணும். ஃப்ரூட்ஃபுல்லாக ஒரு விதையை நட்டால் முளைக்கணும், அது நிறைய பழங்களை கொண்டு வரணும். அப்புறம் பெருகணும். 1 வச்சா 4 ஆகணும், மல்டிப்ளை ஆகணும். 3வது நிரப்பணும். அப்படின்னு சொல்றாரு, பழுகி பெருகி பூமியை நிரப்பணும். பூமியை நிரப்பணுங்கிறாரு. அப்படின்னா அது ஃபுல்லாகணும். சொல்லுங்க, நிறைகுணத்தில் டப்பு டப்புன்னு சத்தம் கேட்கும். ஆனால் குறையா இருந்ததுன்னா
நீங்கள் குடத்தையும் தூக்க முடியாது. அது பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ட்ரோல்லே சிக்காது. உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளேயே குடம் நிற்காதீங்க. தூக்கி பாருங்கள் தெரியும். இடுப்பு வச்சு தூக்கினாலும் சரி, தலையில் வச்சு தூக்கினாலும் சரி, பாதி கூட முக்கால் கூட தண்ணி இருந்ததுன்னா அதை நீங்கள் தூக்க கூட படாது பாடு போடணும். ஆனால் நிறையா இருந்தால் மட்டும்தான் இந்த அழுமாமல் கரெக்டாக தூக்கிட்டு வர முடியும். இல்லாட்டா நம்ம இப்படியே பார்த்தீங்கன்னா அதை இழுக்கும், லெஃப்டில் ரைட்டில் இழுக்கும். அது கரெக்டாக உட்காந்துக்குள்ளேயே நல்லா பிடிச்சிருப்பீங்க. ஆனாலும் உங்கள் பலனுக்கு மிஞ்சி போராடுற மாதிரி இருக்கும். அப்போது நிரம்பி இருக்கணும். என்ன செய்யணும்? நிரப்பணும். நாம் நிரப்பிட்டு இருக்கோமா? ஒரு ஆள் வந்துட்டால் போதும். நம்மளை பார்த்தாலும் சொல்லணும், நீங்கள் ஒரு ஆள் வந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அந்த வீடே கலகலன்னு இருக்கு அப்படி சொல்கிற மாதிரி இருக்கீங்களா? யோசிச்சு பார்ப்போமே. நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டா நீ வந்தாலே எங்களுக்கு ஆசீர்வாதம் அப்படி சொல்கிற மாதிரி இருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, நீ நிரப்பணும். 3வது 4வது அதை கீழ்ப்படுத்தணும். நிரப்புறது மட்டும் கிடையாது, நிறைஞ்சதுக்கப்புறம் நான் நிரம்பிட்டேன்னு படுத்துக்கிற கிடையாது. எல்லாத்தையும் என்னோட கண்ட்ரோலுக்குள்ள வைக்கணும். எல்லாத்தையும் நான் சொல்கிறேன், எந்த குடும்பத்தில் உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே எதுவுமே இல்லாமல் போகுதோ அந்த குடும்பம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஒரு ஆணுன்னா அந்த ஆண் தலைமைத்துவத்தில் நின்று வீட்டில் எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணி இது கர்த்தருடைய வழி, இப்படித்தான் நடக்கணும்னு சொல்லி நடக்கணும். உடனே ஆண் அந்த இடத்துல நிற்கலைங்க, அது விசுவாசத்தின் பயணம் இல்லைங்கன்னா, விசுவாசத்தில் இருக்கிற பெண்கள் எழுது நின்று, அந்த குடும்ப தலைவர்கள் எழுது நின்று அந்த வீட்டை என் வீடு இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரணும். எல்லாத்தையும் சப்ஜெக்ட் கீழே பண்ணணும். என்ன வேணால் பண்ணட்டுங்க, பரவாயில்லைங்க அப்படின்னு இருக்கிறது கிடையாது. அப்படி இருக்கக்கூடாது. அப்படின்னா வேற யாராலும் வந்து என்னென்னமோ சொல்லுவாங்க. அவங்க உங்கள் பிள்ளைகளை கீழ்படுத்துவாங்க, அவங்க உங்களுடைய பொருளாதாரத்தை கீழ்படுத்துவாங்க, உங்கள் எல்லைகளையெல்லாம் கீழ்படுத்துவாங்க. அவங்க சொன்னது தான் உங்கள் வீட்டில் நடக்கும். எத்தனை வீட்டில் நான் சொல்கிறது புரியுது? மற்றவங்க சொல்கிறதெல்லாம் உங்கள் வீட்டில் நடக்கிற மாதிரி நீங்கள் எல்லாமே போயிடக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னு அதான் நடக்கும். அது ஆணவம் கிடையாது, ஆசீர்வாதம். சொல்லுங்கள் சொல்லுங்கள், அது ஆணவம் கிடையாது, ஆசீர்வாதம். நான் ஆசீர்வதிக்கப்பட்டபடியால் நான் என் வீடு ஆசீர்வாதமாக தொடர்ந்து இருக்கணும்னா நான் சொல்கிறபடி தான் அந்த வீட்டில் நடக்கும். அது கோபம் வரும், சண்டை போடுவாங்க, வெறுப்பாங்க, இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த வீடு சீர்கெட்டதாய் போய் ஆசீர்வாதத்தில் இழந்து போகிறத விட ஒரு கண்ட்ரோலுக்குள்ள வைக்கிறதுக்காக உங்களால் நேரடியாக சொல்ல முடியலையா, ஜாப் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி கொடுக்காட்டுறேன். எல்லாம் கண்ட்ரோலுக்குள்ள நீங்கள் விரும்புகிறபடி என் வீடு இருக்கணும். எல்லாம் சொல்லுங்க, நீங்கள் விரும்புகிறபடி என் வீடு, என் குடும்பம், என் வாழ்க்கை, என் தொழில் எல்லாமே நீங்கள் விரும்பப்படி இருக்கணும். அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. அப்படி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடணும். 5வது என்ன சொல்கிறாரு? ஆள சொல்கிறார். முதல்ல பழுக வேண்டும், 2வது பெருக வேண்டும். முதல்ல பழுகணும்னா ஃப்ரூட்ஃபுல், 2வது பெருகணும் அப்படின்னா மல்டிப்ளை ஆகணும், 3வது நிரப்ப வேண்டும்னா ஃபில் பண்ணணும், 4வது கீழ்ப்படுத்தணும் அப்படின்னா அண்டர் சப்ஜெக்ஷன், என்னுடைய ஆளுகை கீழ் எல்லாத்தையும் கொண்டு வரணும். என் வீட்டுக்குள்ள எந்த பிசாசுக்கு இடம் இல்லை, இயேசுவின் நாமத்தில் வெளியே போனா போடும். போகுமா இல்லையா? ஐயோ பேய் வந்துருமா? நான் சொன்னால் நான் சொன்னபடியே ஆகும். எல்லாம் சொல்லுங்க, நான் சொன்னபடியே. கர்த்தர் அப்படித்தான் சொன்னாரு, அவர் சொன்னபடி ஆகும். அப்படின்னா நீங்க சொல்லும் போது உங்களுக்கு என்ன இருக்கணும்? நான் சொல்றபடி தான் ஆகும். ரொம்ப மோசமாக வந்துட்டா கூட பிரச்சனை இல்லைங்க, திரும்ப ரீபில்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் திரும்ப கன்சல்ட் பண்ணிக்கலாம். நம்பிக்கை இழந்து போயிருந்தீங்களா சரி. 5வது கீழ்ப்படுத்தணும்னா அந்த சப்ஜெக்ஷன், உங்கள் சப்ஜெக்ஷன் கீழே கொண்டு வரணும். முதல்ல மக்களை கொண்டு வர முடியாது. திரும்ப சொல்கிறேன், நல்லா கவனமாக கேளுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற யாரையும் நீங்கள் சொல்கிறபடி கேட்கணும் உங்களால் சொல்ல முடியாது. சொன்னீங்கன்னா நீங்கள் தான் 1 நம்பர் விரோதி. நீங்கள் வீட்டில் விரோதியாக இருக்கிறத விட திரைமறைவில் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவரே, இந்த வீடு உங்களுடைய ஆளுகைக்குள்ள கொண்டு வருகிறேன். இயேசுவின் நாமத்தில் என் வீடு உங்களாலே ஆளப்படணும். அதற்கு விரோதமாக இருக்கிற எல்லா சக்திகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். என் பிள்ளைகளுக்கு பின்னாடி, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு பின்னாடி, எங்கள் பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு பின்னாடி, எங்கள் எதிர்காலத்துக்கு பின்னாடி, ஊழியர்களுக்கு பின்னாடி, என்னுடைய கணவருக்கு பின்னாடி, என் மனைவிக்கு பின்னாடி எந்தெந்த சத்துருவோட உள்ள புகுந்து எங்கள் சந்தோஷத்தை கெடுக்க நினைக்கிறானோ, இயேசுவின் நாமத்தோடைய ஆளுகையை பிடிங்க இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் கட்டளை கொடுக்க ஆரம்பிங்க. உங்களையே ஆச்சரியப்படுத்தும்படி அவைகளெல்லாம் உங்கள் சப்ஜெக்ஷன் கீழே வந்து சேரும். பின்னாடி இருக்கிறவன் நீங்கிட்டான்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவன் நீங்கள் சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சுடுவாங்க. அப்போ நான் கீழ்ப்படியாமல் எதனால் வருதுன்னா,
கீழ்ப்படியாமையின் ஆவி இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் கிரியை செய்யுது. பிள்ளைகளுக்கு வந்து கணவர்கிட்ட இருந்து, மனைவிட்டு இருந்து, பிள்ளைகிட்ட இருந்து, குட்டி பிள்ளைகிட்ட கூட, குட்டி பிள்ளைகிட்ட நீ செய்யுன்னு சொல்லுங்க, செய்யாது, செய்யாதன்னு சொல்லுங்க, அதை நல்லா சிறப்பாக செய்யும். இப்போ எப்படின்னா, உண்மையிலே சொல்கிறேங்க, நீ உங்கள் பிள்ளைகிட்ட நீ குட்கேல் இல்லை இதெல்லாம் செய்யணும்னா நான் எப்போ குட்கேல்னு சொன்னேன்னு நேரடியா. எப்படி முன்னெல்லாம் உங்கள் பிள்ளைகள்லாம் திட்டாதீங்க, குட் கேர்ள் குட் பாய் இப்படிலாம் சொல்லுங்கள், அப்போ தான் அந்த பசங்கள்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்கன்னு ஒரு காலத்தில் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ அப்படிலாம் சொன்னாங்கன்னா, அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா குட் கேர்ள் இல்லை அப்படின்னா நான் எப்படி சொன்னேன், நான் பேட் கேர்ள் அப்படிங்கிறேன். இப்போல்லாம் நான் பேட் பாய் என்னவா, அது நான் இப்படி கேட்குறேங்க. நான் பேட் பாய்ன்னு சொன்ன ஒருத்தங்கிட்ட குட்டை எப்படி எதிர்பார்ப்பீங்க? நான் பேட் கேர்ள் சொன்னவங்கிட்ட குட்டை எப்படி எதிர்பார்ப்பீங்க? அவங்க என்ன கம்யூனிகேட் பண்ண வர்றாங்கன்னா, நான் பேடு, என்கிட்ட குட்டு எதிர்பார்க்காங்க, நான் நானாக இருக்கிறேன், என்னை விட்டுரு, நீ என்ன பண்ணக்கூடாது, என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ண. இப்போ என்ன சொல்லுறேன்னா, நமக்கு ஒரு எல்லையை வச்சுட்டு நீங்கள் அந்த பக்கம் தான் இருக்கணும், இந்த எனக்குள்ள வரக்கூடாதுங்க. உண்மையில உங்கள் பிள்ளைகிட்ட இப்படி பண்ணு அப்படி பண்ணு சொல்லும் போது அவங்க கேட்கலன்னா நல்லா பார்த்துக்கணும். அவங்க வந்து கெட்ட பசங்க கிடையாது, திரும்ப சொன்னாங்க கெட்ட பசங்க கிடையாது, ஆனால் நான் கெட்ட விதமாக தான் செய்வேன்னு பிடிவாதம் அடிக்கிற பசங்க. அவங்கள நீ அடித்து உதச்சி மிரட்டி எதுவுமே மாற்ற முடியாது. என்னதான் பண்ணணும், அந்த கீழ்ப்படியாமையின் ஆவி இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் கிரியை செஞ்சுட்டு இருக்கு. முக்கியமாக விசுவாசிகளின் குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகள், பேர பிள்ளைங்க எல்லாத்துக்கிட்டையும் இந்த வேலையை பார்க்கலாம். எதுக்கு அப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் சந்தோஷம் திருடப்படும், உங்கள் நிம்மதி போயிடணும். அந்த நிம்மதியை சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு பின்னாடி தீவிரமாக வேலை செய்வோம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இவங்களோட சண்டையை போடக்கூடாது. திரும்ப சொல்கிறாங்க, உங்கள் பசங்களோட, உங்கள் வீட்டுக்காரனோட, உங்கள் மனைவியோட சண்டையே போடாதீங்க. சண்டை போன ஒரு பைசாவுக்கு பிரயோஜனமே கிடையாது. கடைசியில் நீங்கள் கெட்டவன் தான் பேர் வாங்குவீங்க. கெட்டவன் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. எதுக்கு எல்லாத்தையும் கெட்டவங்க பேர் வாங்கணும்? அக்கா அவங்கள்ட்ட நல்லவங்க பேர் வாங்குறதுக்கு அவங்க என்ன வேணால் கேடுகட்டு போட்டு விட்டுலாமா? கேடுகட்டு போட்டு விட்டுற முடியாது. ஆனால் திறப்பில் நின்று சுவரை அடைக்கணும். திறப்பில் நின்று சொல்லுங்க, திறப்பில் நின்று சுவரை அடைக்கணும். அந்த கேப்பை ஃபில் பண்ணணும். பிசாசு எந்த வழியை ஊடுருவுகிறானோ அந்த ஊடுருவக்கூடிய இடங்களை அடைக்கணும். எப்படி அடைப்பீங்க? உங்கள் பிள்ளைகிட்ட இந்த ஃப்ரெண்டுக்கிட்ட போகாதுன்னு சொன்னால் சொல்லி பாருங்க, அப்படித்தான் போவேன், இன்னும் 10 ஃப்ரெண்ட் எக்ஸ்ட்ரா கிட்ட வந்து நிற்போம். ரைட்டுங்களா? இதை செய்யாதுன்னு சொன்னால் நான் செய்வேன் அப்படின்னு செய்வாங்க. அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. மனுஷங்களோட போராடாதீங்க, பிள்ளைகளோட போராடுங்க, கணவர் மனைவியோட போராடாதீங்க, உங்களை சுற்றி இருக்க யாரோடய போராடாதீங்க. ஒரே விஷயம்தான், தேவ சமூகத்தில் உட்காருங்க. ஆண்டவரே, இந்த வீட்டுக்குள்ள இந்த கீழ்ப்படியாமையின் கிரியைகள் எல்லாம் அழிந்து போகிறதுக்காக உங்களுடைய சமூகத்தில் நிற்கிறார். எனக்காக இயேசுவின் நாமத்தில் வாசலில் இருக்கிற எங்கெல்லாம் திறப்புகள் இருக்கும் எல்லாம் அடைக்கப்படட்டும். எல்லாம் கீழ்ப்படியாமையின் ஆவிகள் உள்ள புகுறாதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் இந்த வீடு வேலி அடைக்கப்படட்டும். உங்களுடைய ரட்சிப்புக்கு மேலொழுகு எழுப்பட்டும், உங்களுடைய பிரசன்ன மேல் எழுப்பட்டும், சத்துருக்கள் சிதறடிக்கப்படட்டும். தேவனே, இங்க நீங்க ஆள முடியாதபடி இங்க யாரு ஆளுகை செய்யணும்னு நினைச்சாலும் அந்த ஆளுகையை இயேசுவின் நாமத்தில் நான் முறியடிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் கீழ்ப்படுத்துகிறேன். நான் அதை ஆண்டு கொள்ளுகிறேன். இந்த வீடு எனக்காக நீர் ஆசீர்வதித்து கொடுத்த வீடு. இந்த வீட்டிலே உம்முடைய ஆளுகை இருக்கும்படி இயேசுவின் நாமத்துக்கு கீழே நான் கொண்டு வர்றேன். அதுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருக்களும் சிதறடிக்கப்படட்டும். எங்க வீட்டுல பின்னாடி யாருக்கு பின்னாடி நான் வேலை செஞ்சாலும் அதெல்லாம் சிதறடிக்கப்படட்டும். நெசனாக இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை கொடுக்கிறேன்னு நீங்க விசுவாசத்தோட ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. நீங்க மனுஷங்களோட சண்டை போடாதீங்க. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் உங்களுக்கு போராட்டம் இல்லை. போராடுவீங்கன்னா நீங்க தோத்துருவீங்க. எப்படியே சொல்றேன், மனுஷனோட போராட்டா தோத்துருவீங்க. ஆவியானவரின் உதவியோடு இந்த பின்னாடி வேலை செய்கிற ஆவியின் கிரிகளை நீங்கள் மேற்கொண்டு ஜெயித்தீர்களானால் எதெல்லாம் இழந்துருவோமோன்னு பயந்து எல்லாம் வசமாக வந்துடும். நீங்கள் போகிற அந்த பாதையில் உங்களோட நடப்பாங்க எல்லாமே. அப்போ நீங்கள் கர்த்தர் இப்படி ஆசீர்வதித்திருக்காரு. ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி ஒரு பிக்சரை பாருங்க. நீங்கள் எப்படி இருக்கணும், உங்களை எப்படி ஆசீர்வதித்திருக்கிறாரு. உங்களை போய் கண்ணாடியில் பார்த்து சொல்லுங்க, நீ பழுகும்படி கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், நீ பெருகும்படி கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், நீ நிரப்பும்படி ஆசீர்வதித்திருக்கிறார், நீ கீழ்ப்படுத்தும்படி ஆசீர்வதித்திருக்கிறார், ஆண்டு கொள்ளும்படி ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே நீ பழுகுவாய்,
சொல்லுங்க, உங்களை பார்த்து உங்க கண்ணாடியில் உங்க முகத்தை பார்த்தே சொல்லுங்க, நீ பழுகுவாய், நீ பெருகுவாய், நீ நிரப்புவாய், நீ கீழ்ப்படுத்துவாய், நீ ஆண்டு கொள்வாய். இன்னைக்கு எல்லாம் எதிர்த்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் செய்ய உனக்கு பலன் தருவா அப்படின்னு உங்களை பார்த்தே பேசுங்க. அப்ப நீங்க விசுவாசிக்க ஆரம்பிச்சாதான் இந்த வாக்குத்தத்தம், நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன். சொல்லுங்க, ஆசீர்வதிக்கப்பட்டு ஆளுகைங்கன்னா எப்படின்னா டொமினியன் ஓவர் எவ்ரிதிங். அந்த மூல பாஷையில ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் பார்த்தா டொமினியன் ஓவர் எவ்ரிதிங், எல்லாவற்றின் மேலும் ஆளுகை. அங்க பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, பூமி மேல, வானம், பூமியில, சமுத்திரத்துல, மச்சங்களை, மிருகஜீவன் எல்லாத்தையும் ஆண்டுகொள். என்னவா? ஆனால் நல்லா கவனிக்கணும், வீட்டில் இருக்கிறவங்களை ஆண்டு கொள்ளும்படி கர்த்தர் நம்மளை உண்டாக்கல. கணவன் மனைவியோ, மனைவி பிள்ளைகளையோ, அல்லது யாருக்கு வேலையை நம்ம ஆளுகிறதுக்காக உண்டாக்கல. அவர்கள் நம்மோடு கூட சேர்ந்து இயேசுவை விசுவாசிக்கிற சுதந்திரவாளிகள். மனுஷன் மேல ஆளக்கூடாது, இந்த உலகத்தில் உள்ளவைகள் மேல் ஆண்டு கொள்ளணும். இது எல்லாத்தையும் நீங்க உங்க கண்ட்ரோல் போல கொண்டு விட்டீங்கன்னா போதும், உங்க வீடு கர்த்தருடைய ரத்தத்தால் பாதுகாக்கப்பட்டிருக்கும். அங்கே சாத்தானுக்கு இடமே இருக்காது. உங்களை ரொம்ப உடச்சு போடுறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் எல்லாத்தையும் செஞ்சுட்டான். பரவாயில்ல, இப்ப எழுந்து கட்டுவோம். சொல்லுங்க, நான் இப்ப இருப்பதோட 1000 மடங்கு பெருவேன். எல்லா நேரத்திலும் உங்க வாயை வார்த்தை திறந்தீங்கன்னா சொல்லுங்க, இந்த ஆலயத்துல இருக்க சொல்றேன், இந்த ஆலயம் இப்ப இருக்கிறத விட 1000 மடங்கு பெருகும். இயேசுவின் நாமத்தில் இந்த சபையை நான் ஆசீர்வதிக்கிறேன். 1000 பெருக்கம் உண்டாகும். சொல்லுங்க, சபையில் இருக்க விசுவாசிகளின் குடும்பம் 1000 மடங்காய் ஆசீர்வதிக்கப்படும். 1000 மடங்காய் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்கள். என் வீடு 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படும். நான் கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுக்கிறவங்களா இருக்கும்படி என் கரங்களை உயர்த்துவா. அதை விசுவாசிக்க ஆரம்பிக்கணும், அதை பேச ஆரம்பிக்கணும். நான் சொல்றேங்க, இந்த உலகம் முழுவதும் நீங்க தேடி போனாலும் வேதத்தின் படி நீங்க ஆசீர்வதிக்கமா வாழணும்னா வேதத்தின் படி தான் ஜெபம் பண்ணணும், வேதத்தின் படி தான் விசுவாசிக்கணும். நீங்க வாங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன், நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்கன்னு சொன்னா அது பொய். உங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவா யாரையும் கர்த்தர் வைக்கலாம், உங்களை தான் ரெப்ரசன்டேட்டிவா வச்சிருக்கிறார். இந்த பூமிக்கே உங்களை தான் ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு. சொல்றாரு, நீ உலகத்திற்கு ஒளியா இருக்கிறாய். சொல்லுங்களேன், நான் உலகத்துக்கு, சொல்லுங்க, உங்களை பார்த்து சொல்லுங்க, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். நான் பூமிக்கு உப்பா இருக்கிறேன். நான் இடத்தை மாத்திராடு, சூழ்நிலையை மாத்திராடு, எல்லா இடத்துல பிரகாசிக்கிறாடு. எனக்குள்ள இருள் வருவதில்ல. அவன் வருத்தமும் வேதனையும் வந்துச்சுன்னா முகமே டார்க் ஆயிடும், அந்த பிரகாசமே தெரியாதுல்ல. அப்ப எதனால வருத்தமும் வேதனையும் உள்ளத்தை சந்திக்கிறோம்? அப்பெல்லாம் நம்ம சோர்ந்து போகிறோம் இல்லையா? அப்ப ஜெயிக்கிற என்ன பண்ணணும்? மனமகிழ்ச்சி, முகமலர்ச்சி. உள்ள சந்தோஷமா இருந்த முகம். ஆமா, நீங்க உங்க முகத்தை பார்த்தோன்னே கேட்டுவாங்க, என்ன ஒரே டல்லா இருக்கீங்க, என்ன வீட்டுல ஏதாவது பிரச்சனையா அப்படி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கேட்குறாங்களா பார்த்தா? ஏன்னா உள்ள வேதனை. நம்ம யார்ட்டையும் சொல்ல முடியாது, சொன்னவங்களுக்கு புரியாது. ஈவன் ஊழியக்காரங்களுக்கே கூட புரியாதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம மன வேதனை நமக்கு, ஊழியக்காரங்களுக்கு புரியாது, விசுவாசிகளுக்கு புரியாது. உங்க கடினமான ஆனால் ஒன்று மட்டும் சொல்றேங்க, உங்க வேதனையான சூழல்ல எப்பயுமே தனிமையை தெரிந்தெடுக்காதீங்க. இப்போ வேதனையான சூழல்ல தனிமையை தெரிந்தெடுக்காதீங்க. உண்மையாய் தேவனை தேட ஆரம்பிங்க. உண்மையாக உங்களோடு கூட ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜப பார்ட்னரை கிரியேட் பண்ணிக்காங்க. சேர்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. கர்த்தரால் விடுவிக்க முடியாத பிரச்சனையே கிடையாது. நான் சொல்ல, உங்கள் குடும்பத்தில் 4 பேர் இருக்கீங்க, கூட ஜபிக்கிற கால் இருக்குன்னா சேர்ந்து உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. கர்த்தரால் ரட்சிக்க முடியாத விஷயமே கிடையாது. கர்த்தர் வழிபது பார்த்துட்டா முதல்ல என்ன பண்ணணும் தெரியுமா? ஆண்டவரே, உங்களுடைய பார்வையில் நான் தான் தப்பு பண்ணியிருந்தேன், நீங்கள் உங்களுடைய நாமத்தை எங்கேயாவது நான் கஷ்டப்படுத்தினோம், உங்களுடைய இருதயத்தை எங்கேயாவது வேதப்படுத்தல மன்னிங்கன்னு போய் சாஸ்திராங்கமா விழுந்துட்டோம்னா கர்த்தர் தூக்கி எடுக்க ஆரம்பிச்சிடும். கர்த்தர் சொல்றாரு, கேட்கக்கூடாதபடிக்கு என் செவிகள் அடைத்திருக்குதா, பார்க்கக்கூடாதபடிக்கு என் கண்கள் மறைந்திருக்குதா? கர்த்தர் சொல்றாரு, உங்கள் பாவங்களே உங்களுக்கு நான் பதில் கொடுக்க முடியாதபடிக்கு தடையா இருக்கீங்க. நான் பாவம்னா அப்படி ஒன்றும் பெருசா பண்ணிடலையாண்டவரே, நான் உங்களுக்கு விரோதமாக ஒரு பாவம் பண்ணிடலையாண்டவரே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாவம் செய்யலை நம்ம மனசு சொல்லுது, சரி. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உங்கள் பாவங்கள் தான் ஜெபத்துக்கு தடையாக இருக்கணும். ஆண்டவரே, நான் சொல்ல தெரிஞ்ச தவறாக இருக்கலாம், சொல்ல தெரியாத பாவமாக கூட இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் என்ன மன்னிங்க ஆண்டவரே.
அதை நான் மீண்டும் உங்களுக்கு கஷ்டத்தை உண்டாக்குற விதத்தில் செயல்படாமல் நான் காப்பாற்றுங்க. உங்களுக்கு உண்மையாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. நான் வந்து நிற்கும் போது எப்படி நிற்கணும்னா, ஆண்டவரே தப்பாக தப்பா மன்னிச்சுக்கங்க, உங்கள்கிட்ட வந்திருக்கேன், என்னை தூக்கி எடுங்க. எனக்கு உங்கள்கிட்ட வேறு ஆள் கிடையாது. என்னை நீங்கள் தவிர வேறு யார் தூக்கி எடுக்க முடியும்? என் குடும்பத்தை உண்மை தவிர வேறு யார் உங்களுக்கு ஆசீர்வதிக்க முடியும்? அவங்க உங்ககிட்ட வந்து ஒப்ப கொடுக்குறான்னு சொன்னோம்னா, நீங்கள் எந்த நிலைமையிலிருந்து நீங்கள் வந்தீங்களோ அதை விட தேவனாக்கி கர்த்தர் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் எங்கன்னா, நாம் கரெக்டுன்னு போய் நிற்கக்கூடாது. எப்பயுமே கர்த்தரை போய் நிற்கணும். நான் தப்பாட்டுறேன், ஏதோ ஒருத்தர் தப்பு பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு தெரியல, எனக்கு உதவி செய்யுங்க, என்னை சீர்படுத்திக் கொள்ள உதவி செய்யுங்க. உங்கள் கையில் வந்து அவன் ஒழுகிறான். ஆனால் கர்த்தர்கிட்ட அப்படி வந்து நின்ட்டோம்னா, அது எவ்வளவு மோசமான பாவியாக இருந்தால் கூட தூக்கிடுவேன். பாவமே செஞ்சுதான் கூட. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பு பெருசு. ஏன்னா நமக்காக நம்முடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டு நமக்காக ஆசீர்வாதங்களை கொண்டு வந்த தேவனா. நாம் உண்மையே சொல்கிறேங்க, எந்த பெற்றோருக்கும் தான் பிள்ளை கஷ்டப்படுறது பிடிக்கவே பிடிக்காது, முடியாது. அவங்களால வயிறெல்லாம் எரியும் தான் பிள்ளை கஷ்டப்பட்டா. நான் சொல்லுவேன், உங்கள் பிள்ளைய பார்த்து நீங்கள் வயிறு எழுதிங்கிறீங்களே, உங்களை பார்த்து கட்ட சொன்ன பொல்லாதவர்களாகிய நீங்களுங்கிறார். இவ்வளோ கெட்டவங்களாக இருக்க நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்காக இவ்வளோ பரிதவிச்சிங்கன்னா, பரமபிதா நான் எப்படி செய்ய மாட்டேன்னு கேட்குறேன். அப்போ நம்ம பரமபிதா எப்படி பார்க்குறாரு? உங்கள் பிள்ளைன்னு பார்க்கல, எனக்காக நீங்கள் பெற்றிருக்க பிள்ளைன்னு சொல்கிறாங்க. எனக்காக நீங்கள் பெற்றிருக்கீங்க, எனக்காக அந்த பிள்ளையை வளர்க்குறீங்க. அப்போ யார் ரெஸ்பான்சிபிள்? நிறைய ஏசப்பாக்கு தானே. அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு தானா? அதை ஃபிக்ஸ் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டி அவரோட தான். நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? நான் பண்ணுறேன் பாரு அப்படின்னு போகக்கூடாது. என்ன செய்யணும்? ஏசப்பா நீங்கள் வாங்க, உங்களை வரவேற்கிறேன், இந்த விஷயத்தில் நாங்கள் தப்பு பண்ணிடக்கூடாது, நீங்கள் வந்து இன்டர்ஃபியர் பண்ணுங்கள், இந்த காரியத்தில் நீங்கள் ஆளுகை செய்து நீங்கள் பிரச்சனை எங்களை விடுதலையாக்கி நன்மை கட்டெடுக்காண்டவரை நம்ம ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சோம்னா கர்த்தர் நமக்காக எல்லாத்தையும் செய்து முடிப்போம். அப்போ நம்ம கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், கர்த்தர் நமக்காக எல்லாத்தையும் செய்து முடிப்பார். இந்த வாசித்த இந்த பகுதிகளில், அதாவது ஆதியாகமம் 1:28 இந்த 5 விதங்கள் நீங்கள் திரும்ப வரும்போது ஒரு நோட்டு பேட் இதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும், எழுதிக்கணும். போய் வீட்டில் போய் திரும்ப ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். திரும்ப மெசேஜ் ஒரு நாள் எழுதுனா திரும்ப கேளுங்க, கேட்டுட்டு இதை எழுதுங்க. எழுதிட்டு அதன்படியே நீங்கள் என்ன பண்ணணும்? வாயை திறந்து உங்களை பார்த்து நீங்கள் பேசணும், உங்கள் குடும்பத்தை பார்த்து பேசணும். என் வீடு சொல்லுங்கள், என் வீடு பழுகும், என் வீடு பெருகும், என் வீடு நிரம்பும், என் வீடு கீழ்ப்படுத்தும், என் வீடு ஆளுகை செய்யும். சபையை பற்றி கர்த்தர் சொல்றார். சபை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளார். சபை பாதாளத்தின் வாசல்கள் சபை மேற்கொள்ளாது என்ன அர்த்தம்? சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மேலும் பாதுகாப்பு பேசுகிறார். இயேசுவின் ரத்தத்தினால் ஒவ்வொரு வீட்டையும் நானே மூடுபடி அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நான் ஆளுகை எடுத்துக்கொள்கிறேன். இது மாதிரி நீங்கள் எல்லாரும் ஆளுகை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்கள்லாம் சரீரமாகிய சபையில் நானும் நீங்களும் அமையுங்கள். நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணோம்னா கர்த்தரால் மீட்கப்பட முடியாது, விடுவிக்கப்பட முடியாத கூட்டமே கிடையாது. பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுறோம். பெயரை சொல்லி அவன் சூழ்நிலைகளுக்காக ஒவ்வொரு தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுறோம். தனிப்பட்ட விதத்தில் வீடுகளில் வந்து ஜெபம் பண்ணுறோமோ இல்லையோ, ஒவ்வொரு நாளும் உங்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் சத்தம் எங்கள் வீடுகளில் தொனித்து கொண்டு தான் இருக்குது. நான் விசுவாசிக்கிற எல்லா விசுவாசி குடும்பங்களும் ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, ரைட்டா? அப்போ உங்கள் ஜெபங்கள் வீணாய் போவதே இல்லை. இப்போதைக்கு தேவை, மிகப்பெரிய தேவை தெரியுமா? ஒவ்வொரு வீட்டிலும் சத்ருவான உள்ள புகுந்து ஆள முடியாதபடி எல்லைகளை வேடு எடுத்து காத்துபடி ஜெபம் பண்ணணும். எங்கே எல்லா இடத்துல ஓட்டை போட்டு எங்கே உள்ளே போய் புகுந்துட்டு அவங்களுடைய நம்பிக்கையை, தைரியத்தை எல்லாத்தையும் உடச்சி விட்டுட்டு அவனை தரமட்டமாக விட்டுணும்னு பார்க்குறான். வாழ்க்கையில் சில காரியங்கள் உறுதியாக பிடிச்சு நில்லுங்க. என்ன முடியலைன்னாலும், என்ன பலவீனமாக இருந்தாலும் சரி, நான் தேவ சமூகத்தில் வந்து நிற்பேன். என் பரிகாரியாக கர்த்தரை குணமாக்குவார், என் ரட்சிப்பின் வழியை காண்பிப்பார். சொல்றார், எப்போது என் கால்களுடைய ஆலயத்தில் வந்து நிற்கும் என்று வனாந்திரத்தில் இருக்கிற தாவீது சொல்றான். எப்போ வந்து நான் உங்களுடைய கோயிலில் வந்து நான் நிற்பாண்டவரேன். என் ஆத்துமா வறண்டதும் விடாய்த்ததுமான நிலத்தில் என் ஆத்துமை நோக்கி தாகமாக இருக்கு. பண்டிகை நாட்கள் எல்லாம் எருசலேமில் வந்து ஆலயத்தில் நின்னாங்களே, அந்த மாதிரி என்னைக்கு வந்து நான் நிற்பேன் அப்படின்னா, இது வந்து ஆலயத்தை முக்கியத்துவப்படுத்தல. அந்த ஆராதனை ஸ்தலத்தில் தேவ மகிமை வந்து நம்மளை நிலைநிறுவதை,
அந்த மகிமையை நாம் சந்திக்கும் போது ஒருத்தருக்காக ஒருத்தருடைய துதிகள் ஆராதனைகள் ஏறெடுக்கப்படுவோம். அங்கே வந்து மூடுகிற பிரச்சனை நம்ம கண்ணில் பார்க்க முடியாது. ஆனால் அங்கே தேவன் மகிமைப்படுவார். நம்முடைய சரீரங்களை ஆத்மாவுடைய குணத்தை கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார், நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஆமே, நல்லா புரிஞ்சுக்கங்க. கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அதனோடு அவர் வேதனையை கூடையே கொடுக்கறது கிடையாது. வேதனையை நம்ம கொண்டு வந்துடக்கூடாது. ஒருவேளை வேதனையை கொண்டு வர்றதுக்கு நம்ம வீட்டில் யாராவது இருந்தாலும் அவர்கள் நேரடியாக உங்களுக்கு நேரடியாக தெரியாமல் இருக்கும். நீங்கள் கடவுள் உண்மையாக தேவனை கர்த்தரை விசுவாசித்து ரொம்ப உண்மையாக ஆராதிப்பீங்க. அங்கே குடும்பத்தில் இருக்கவங்க யாராவது உங்களை பண்ணிட்டு வந்து நிற்பாங்க. உங்களுக்கே தெரியாமல் 2 பேர் உள்ளே கூப்பிட்டு வருவாங்க. ஆனால் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி இயேசு நாமத்துக்கு இந்த வீட்டை நான் வேலை எடுக்கிறேன் நீங்கள் ஜாப் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே வரும்போதே ஆளை விட்டுட்டு போயிடும். இந்த இடத்துக்கு நம்ம வர முடியாதப்பா, இது செக்யூர்டு பிளேஸு. என்னது சொல்லுங்கள், என் வீடு செக்யூர்டு பிளேஸு அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் செக்யூரிட்டி போட்டு வச்சுருக்கேன். என்ன செக்யூரிட்டி? ரத்தத்தினால செக்யூரிட்டி. இயேசுவின் ரத்தத்தினால என் வீட்டை நான் வேடி அடைத்திருக்கேன். இந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு எந்த சத்துருவுக்கும் அதிகாரம் இல்லை. இந்த வாசல்ல இருந்து வரக்கூடாது. எப்படி? நான் வாழ்ற எல்லையில நான் தான் ராஜா. இந்த எல்லைக்குள்ள எந்த அந்தகார சக்தியும் வரக்கூடாது. அப்ப டிசைடிங் ஃபேக்டர் யாரு? நீங்க தான். என்னமோ பண்ணிட்டு போறாங்க, என்னமோ பண்ணட்டும் அப்படின்னு இருந்தீங்கன்னா வேலைக்காகாது. அதுதான் உங்க வாழ்க்கையில நீங்க போட்டு வர்ற தெரியாதனமா போட்டு வர ஓட்டை. விசுவாசத்துல காப்பாத்துங்க. அவங்களுக்கு தெரியாது. உங்கள் வீட்டில் அவங்க பேதைங்க மாதிரி இருப்பாங்க, எல்லாம் சரிதான் நினைப்பாங்க, தப்பே கிடையாது. அவங்க விசுவாசத்தை கொச்சையும் படுத்தக்கூடாது. அவங்க நம்பிக்கையோடு போகிறாங்களா, அந்த நம்பிக்கை உடைக்க பார்க்காதீங்க. ஆனால் ஒன்று பண்ணாரு, நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே தேவனுடைய பாதுகாப்பை பேசுகிறேன், இந்த வீட்டை வேலி அடைக்கிறேன், இந்த வீடு சமாதானத்தின் இடமா இருக்கும்னு நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தார். அந்த வீடு நோவாவுடைய பேழையை போல இருக்கும். சுற்றிலும் அழிவு இருக்கும். ஆனால் அதன் மத்தியிலே உங்கள் குடும்பத்திலே நீங்கள் ஒருத்தர் விசுவாசித்தீங்கன்னா உங்கள் நிமித்தமாக வீடு முழுவதும் பாதுகாப்பார்கள். அதே உங்கள் நிமித்தமாக பாதுகாப்பான்னு சொல்லுங்க. விசுவாசத்தோடு பாருங்க. ஆண்டவரே, ஒரு நீதிமான் நிமித்தம் 5 நீதிமான் நிமித்தம் தேசத்தை அழிக்க மாட்டீங்கன்னா, ஒரு பட்டணமே அழியாதுன்னா என் நிமித்தம் என் வீட்டை காப்பாற்றுவீங்க. உண்மை நான் தேடுறது நிமித்தம் இந்த வீடு உங்களுடைய ராஜ்யமாக இருக்குது. என் வீடு உம்முடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வருகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. நம்பிக்கை இழக்கிற சூழ்நிலையிலும் நம்பிக்கை இழக்காமல் விசுவாசமா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்காக. நீங்க அலைவேலையாதீங்க. உட்கார்ந்த இடத்துல அது கூட செய்யலாம். சொல்லுங்க, உட்கார்ந்த இடத்துல அப்படிதான் கர்த்தர் சொல்றாரு. நீங்க வீட்டுக்கு போயிட்டு ஏசாயா 30வது அதிகாரத்தை வாசிங்க. ஏசாயா 30வது அதிகாரத்தை வாசிங்க. நீ யாரையோ நம்பி எங்கெங்கன்னு அலையிறியப்பா, அங்கெல்லாம் போய் அலையாத. என்ன பண்ணு? அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உனக்கு பலன். உட்கார்ந்த இடத்துல ஜெபம் பண்ணு. என்ன சொல்லுங்க? உட்கார்ந்த இடத்துல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரால் செய்ய முடியாத விஷயம் கிடையாது. நான் இன்னும் சொல்லுவேன், ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப பெரிய சவாலான சூழலா இருக்குது, ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கீங்கன்னா, ஏர்லி மார்னிங் டைமோ, வெயில் டைமாக இருக்குது, ஏர்லி மார்னிங் டைமோ அல்லது ஈவினிங் டைமோ வாங்க, சபைக்கு வாங்க, உட்காருங்க. யாரையும் டிஸ்டர்ப் வாங்க, உட்காருங்க. உங்கள் தேவனுடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றுங்க. தேவன் கேட்கிறவராக இருக்கிறார். அவன் இங்கே உட்காந்தாலும் டிஸ்டர்பாக இருக்கணும்னு யோசிச்சிங்கன்னா வாங்க, குடும்பமாக அவங்க எல்லாம் தனியாக வாங்க, உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் விசுவாசத்தோடு பேச ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ரைட்டுங்களா? நீங்கள் தேடி எங்கே அலைஞ்சு ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் மனுஷனை தேடுறதும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. கர்த்தர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏசாயா 30 வாசிங்கன்னா, நீ மனுஷனை தேடி போகாத, அதில் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அமெரிக்கும் நம்பிக்கையே உங்களுக்கு பலனாக இருக்கும். ஆனால் நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது. கர்த்தர் ரட்சிப்பார். ஆமென்.